எல்லாருக்கும் வணக்கம். இது கர்நாடகாவில் இருக்கிற தாய் மூகாம்பிகை கோவிலேருந்து தான் அவங்கக்கிட்ட சில விஷயங்கள் சொல்லணும்னு நினைக்கிறேன். இந்த கோவிலை பற்றி உங்களுக்கு நன்கு தெரியும். இந்த கோவில் ஒரு நிலவுத்தன்மை கொண்ட மிக சக்தி வாய்ந்த ஒரு இடம். இந்த இடத்துக்குள்ள பெரிய அதிசயங்களை பற்றியும் ஆச்சரியமான செயல்களை பற்றியெல்லாம் நிறையா நான் பேசியிருக்கேன். நிறையா செயலாக்கம் இருக்குது. அதை தாண்டி இந்த கோவிலுக்குள்ள ஒரு மிகப்பெரிய செயல் என்னன்னா, ஒரு முழு நிலவை ஒரு மனிதன் தனக்குள்ள பார்க்கணும். தனக்குள்ள இருக்கின்ற ஜோதின்னு சொல்றதே ஒரு முழு நிலவு தான். அந்த முழு நிலவை ஒருத்தன் பார்க்கறதுக்கான ஒரு இடம் தான் இந்த இடம். ஒரு மிகப்பெரிய செயலை, மிகப்பெரிய வடிவத்தை, நமக்குள்ள இருக்கின்ற அந்த உள் ஒளியை, அந்த உள் மூச்சை ஒரு இடத்துல நிறுத்தி வைக்கிற இடம் தான் இந்த இடம். நீங்கள் மிகப்பெரிய செயலாக்கத்தை, மிகப்பெரிய வடிவத்தை கொடுக்குற இடம். இந்த பெடரியிலையும் இந்த நெத்தி பகுதிக்கும் நடுவில் அந்த உள் மூச்சை நிறுத்தி அந்த இடத்துல பேர் ஒளியாக அந்த அணுக்கள் எல்லாம் நீங்கள் தியானம் பண்ணும்போது நிறைய பேருக்கு கொயன்லாம் வரலாம், ஒரு செயல்லாம் இருக்கலாம். அது எல்லாத்தையுமே ஒரு செயலாக மாற்றி, ஒரு கல்லாக மாற்றி, ஒரு நிலவாக மாற்றி ஒரே இடத்துல ஒருத்தன் குமிச்சு வைக்கிறது, ஒரு இடத்துல ஒருத்தன் நிலை நிறுத்துறது, ஒரு இடத்துல ஒருத்தன் பிரதிஷ்டை பண்ணுறதுங்கிறது. ஆதிசங்கரர் இந்த இடத்துல பிரதிஷ்டை பண்ணியிருக்கிறது. ஆதிசங்கரர் இந்த இடத்துக்குள்ள செயல் காட்டியிருக்கிறதுக்கு என்ன பொருளாக இருக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த இடத்துக்குள்ள ஒருத்தன் தன்னை நிலைநிறுத்தி கொள்ள முடியும். தன்னை ஒருவன் ஒரு நிதானமான ஒரு பேர் அனுபவத்துக்குரியவனாக ஒருத்தன் தன்னை மாற்றிக்க முடியும். ஒரு சாதாரண மனிதனே கடவுளாக இந்த இடத்துல மாற முடியும். அதுக்கான வாய்ப்பு இந்த இடத்துல இருக்குது. அறிந்ததுனால், அதை பெற்றதுனால் அந்த பேரானந்தத்தோடு இந்த இடத்துக்குள்ள ஒரு செயலாக்கம் செய்கிறோம். இந்த இடத்துக்குள்ள சுயம்புவாக ஒரு லிங்கம் வந்திருக்கு. அந்த அம்பாளுடைய சிலைக்கு காலடிக்கு கீழே அந்த சுயம்பு லிங்கத்தை ஒரு சின்ன தாம்பாள தட்டு மாதிரி போட்டு அதை மூடி வச்சுருப்பாங்க. அந்த சுயம்பு லிங்கத்தை நான் இன்ன வரைக்கும் 3 தடவை வந்திருக்கிறேன், காட்டினது கிடையாது. முதல் தடவை இந்த தடவை அந்த சுயம்பு லிங்கத்தை தானாக என்னை கூட்டிகிட்டு போய் அந்த சுயம்பு லிங்கத்தை பாருங்கன்னு காட்ட வச்சாங்க. இதற்கு காரணம் நான் கிடையாது, எனக்குள்ளே எந்த விஷயமும் கிடையாது. நானே ஒரு பிரதேசி மாதிரி இருக்கிறேன்னு உங்களுக்கு தெரியும். ஆனால் அதுவாக இது நிகழ்கிறது, அதுவாக இது நடக்கிறது, இது செயலாக இருக்கிறது. நான் உங்ககிட்ட சொல்கிறது முக்கியமான விஷயம் என்னென்னா, அந்த சுயம்பு லிங்கத்தை பார்க்குறதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணாதீங்க. இங்கே வரும்போது நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் என்னென்னா, ஒரு நாளில் நடக்கலாம், 10 வாட்டி நடக்கலாம், 100 வாட்டி நடக்கலாம், 1000 வாட்டி நடக்கலாம். ஆனால் என்றாவது ஒரு நாள் உங்களுக்கு பல கோவில்கள் மூகாம்பிகை மாதிரியே இருக்குது. ஆனால் மூகாம்பிகையும் ஒரு இடம். ஒரு மனிதனுக்கு பல்வேறுபட்ட இடங்களில் தன்னை உணர்றதுக்கும் தன்னை நிலைநிறுத்துக்கிறதுக்கும் இடங்கள் நிறையா இருக்குது. இந்தியா முழுக்க, தமிழ்நாடு முழுக்க நிறைய இடங்களில் உருவாக்கப்பட்டிருக்கிறாங்க. யோகிகள், சித்தர்கள், மகான்கள் எல்லா வடிவத்துக்குள்ளேயுமே அதை கொடுத்துருக்குறாங்க. ஆனால் அந்த வடிவத்தில் மூகாம்பிகையும் ஒரு மிக முக்கியமான ஒரு இடமாக, மிக முக்கியமான ஒரு செயலாக தான் நம்ம கருதுகிறோம். அந்த இடத்துக்குள்ளே நீங்கள் எப்போயுமே ஞாபகம் வச்சுக்கிறது என்னன்னா, ஒருத்தனை இந்த இடத்துக்குள்ளே சில பேருக்கு அனுபவம் கிடைக்கலாம். இப்போ லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பேத்துக்கும் ஒரே இடத்துல ஒரே மாதிரி அனுபவம் கிடைக்காது. சில பேருக்கு அங்கே நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய இடங்களில் மிகப்பெரிய செயலாக்கத்துக்குரிய எத்தனையோ ஆலயங்கள் இருக்குது. அந்த இடத்துக்குள்ள ஒரு செயலாக்கம் சில பேருக்கு கிடைக்கலாம், சில பேர்களுக்கு இந்த மாதிரி இடத்துல கிடைக்கலாம். இந்த மாதிரி இடத்துலையும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ தியானம் பழகிறவங்க இந்த இடத்தையும் ஒரு பத்திரமாக என்றாவது ஒரு நாள் உங்களை உள் சுவாசத்தை நிறுத்துறதுக்கும் அந்த உள் செயலுக்குள்ளே நீங்கள் அடையிறதுக்கும் ஒரு பேர் நிலையை, பேர் செயலை
ஒரு மனிதனாக பிறந்து எவ்வளோ துன்பங்களையும் துயரங்களையும் அனுபவித்த ஒரு மனிதனுக்கு அவனுக்கு ஆறுதல் என்று என்னன்னு கேட்டிங்கன்னா, என்னைக்காவது அவனுக்குள்ள உள் நிலவை பார்க்குறதும் அந்த உள் சுவாசத்தை அவன் உள்ள நிறுத்தி ஒரு செயல் செய்யும்போது அது பேர் வடிவமாக பேர் செயலாக இருக்கும். இந்த தியானத்துக்குள்ளே இருக்கின்ற மிகப்பெரிய செயலே ஆதிசங்கரர் நமக்கெல்லாம் கொடுத்துட்டு போயிருக்கிறதும், இந்த மூகாம்பிகை கோயில் நமக்கு சொல்கிற மெசேஜும் என்னன்னு கேட்டிங்கன்னா, இது ஒவ்வொரு மனிதனுக்குள்ளே இருக்கின்ற அந்த உயிர் சக்தியை நிலைநிறுத்துறதுக்கும் அந்த பேர் ஆற்றலாக உணர்ந்து கடவுள் தன்மையை ஒருத்தனால் அடைய முடியும், கடவுள் நிலையை ஒருத்தனால் அடைய முடியும். நிச்சயமாக ஒருவன் இறைவனாக தோற்றுவிக்க முடியும். ஒரு மனிதன் இறைவனாக மாறுவதற்கு இந்த மாதிரி இடங்கள் சாட்சி. இந்த இடங்கள் சாட்சியாக இருப்பதனால்தான் ஆதிசங்கரர் மனிதனாக இருந்து இந்த இடத்தை காட்டி கொடுக்கல, இந்த இடத்த பிரதிஷ்டை பண்ணலை. அவர் செய்திருக்கிற வேலை, அவர் சொல்லிட்டு போயிருக்க செயல் என்னன்னா, பேர் அனுபவத்தை எனக்குள்ளே இந்த உடலுக்குள்ளே இந்த தியானத்துக்குள்ளே கண்டிருக்கிறேன். அதே வடிவத்துக்குள்ளே இங்கே இருக்கின்ற அந்த பேர் ஆற்றல், அந்த சக்தி உங்களையும் அந்த வடிவத்துக்குள்ளே மாற்றும், அந்த செயலுக்குள்ளே மாற்றணும்னு சொல்லியிருக்கிறேன். மனிதனாக பிறக்கப்பட்டிருக்கிற நமக்கு கடமைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது, பொறுப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது, குடும்பங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு தேவையான செல்வங்களையோ ஹெல்த்தையோ படிப்பையோ எல்லாத்தையுமே இந்த இடத்துலேருந்து பெற முடியும். அதே வேளையில் ஒரு மனிதனே கடவுளாகவும் மாற முடியும். அப்போ அதுக்கு ஒரு பேர் உழைப்பும் பேர் செயலும் வேணும். அதுக்கு இந்த இடம் ஒரு சாட்சியாக இருக்கிறது. நான் எந்த அடிப்படையில் உங்ககிட்ட இதை சொல்கிறேன் என்றால், இந்த தியானத்துக்குள் ஒரு செயலையும் ஒரு வடிவத்தையும் பெற்றதுனாலும், இந்த இடம் எனக்கு மிகப்பெரிய செயலாக்கத்தை கொடுத்ததுனாலும், இந்த இடத்திலிருந்து நான் எதை பெற வேண்டுமோ, எதை பெற்றனோ, எது எனக்கு கொடுக்கப்பட்டதோ, எது எனக்கு கிடைக்கப்பட்டதோ, எது இந்த இடம் எனக்கு வழங்கப்பட்டதோ, அதை உங்களிடம் நான் பரிமாறிக்கொள்கிறேன். இதோடைய நோக்கம் என்ன என்று கேட்டால், நான் ஆதிசங்கரர் மாதிரி பல ஊர்களில் போய் ஒரு கோவில்களையும் சிலைகளையும் பிரதிஷ்டை பண்ணுவதோட இந்த காணொலியை பார்க்குற ஒவ்வொரு மனிதனையும் நான் பிரதிஷ்டை பண்ணுவதாக கருதுகிறேன். நான் சொல்லுகின்ற ஒரே ஒரு வார்த்தை என்ன என்றால், எங்கேயோ ஒருவன் இந்த காணொலியை கேட்கிறவன் அவன் ஒரு அனுபவம் பெற்றான் என்றால் அவனையும் நான் பிரதிஷ்டை பண்ணுவதாக தான் கருதுகிறேன். அந்த அனுபவம் என்றாவது ஒரு நாள் அவன் பெற்றாக வேண்டும், அந்த செயல் கிடைத்தாக வேண்டும் என்பதற்காகத்தான் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு காணொலியையும் ஒவ்வொரு செயலாக்கத்தையும் பேசுகிறேன், ஒரு செயலாக்கத்தை கொடுக்கிறேன். நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்கள். இந்த செயலாக்கத்தை இந்த தாயோடைய இடத்தில், இந்த மிகப்பெரிய செயலாக்கத்தில் கர்நாடகாவில் இந்த செயல் வடிவத்தோடு தாய் மூகாம்பிகையோடைய நல்ல செயலோடு தியானம் உங்களுக்கு கைகூடட்டும், நல்ல செயலாக இருக்கட்டும். நன்றி, வணக்கம்.